வணக்கம். இது தாய் வீடு மாத இதழ், ஜனவரி மாதம் 2026 கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து. கட்டுரை ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலி மைந்தன் சீனா சண்முகராஜா. சென்ற மாத தாய் வீடு இதழில் கம்பராமாயணம் ஆரணிய காண்டத்தின் 6வது படலமாகிய கரன்வதை படலத்தில் 2வது பகுதியில் ராமனை எதிர்த்து போரிட வந்த அரக்கர் படைகளும் அவற்றின் தலைவர்கள் 14 உட்பட கரனும் இறந்துபட்டதும், அதனைத் தொடர்ந்து தனது வாய்மொழியால் அவர்களுடைய வாழ்க்கையையும் வாழ்நாளையும் ஒழித்துவிட்ட கொடியவளானேன் என்று தன்னை நொந்தபடி சூர்ப்பனகை அங்கிருந்து சென்றதையும் கூறும் செய்திகளை அறிந்து கொண்டோம். இவ்விதழில் 7வது படலமாகிய மாரீசன் வதை படலத்தில் வரும் செய்திகளுடன் கம்பரின் கவிநயத்தை சுவைத்து மகிழ்வோம். மாரீசன் வதை படலத்தில் 282 செய்யுள்கள் இருக்கின்றன. சில பிரதிகளில் முதல் 160 செய்யுள்களும் சூர்ப்பனகை சூழ்ச்சி படலம் என்றும் அதன் பின்பகுதி மாரீசன் வதைப்படலம் என்றும் காணப்பெறுகின்றன. மாரீசன் என்பவன் மாயையில் வல்ல ஓர் அரக்கன். இவன் தாடகைக்கும் சுந்தன் என்னும் இயக்க தலைவனுக்கும் மகனாக பிறந்தவன். சுபாகு என்பவனின் உடன் பிறந்தவன். ராவணனுக்கு மாமன் முறையானவன் என்ற பிறப்பு வரலாறும், அகத்திய முனிவனின் சாபத்தால் தாடகையும் அவளது மக்கள் இருவரும் அரக்கர் ஆனார்கள் என்பதும் இராமாயணத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகள். மாரீசன் வதை படலத்தில் முதல் 22 செய்யுள்களும் ராவணன் கொலுவீற்றிருக்கும் காட்சியை வர்ணிப்பதாகவும், பின்னர் வரும் 81 செய்யுள்களும் சூர்ப்பனகை ராவணனது அவையை சென்றடைவதை வர்ணிப்பதாகவும் உள்ளன. இராமாயணத்தில் இந்த படலத்தில் தான் ராவணன் முதலாக நேரடியாக அறிமுகம் செய்யப்படுகின்றான். இறைக்கும் நெடுங்கடலரக்கர் இறந்ததனை மறந்தனல் போர் இராமன் துங்க வரை புயத்தின் இடை கிடந்த பேராசை மனங்கவற்ற ஆற்றாளாகி திரைப்பறவை பேரகழி திண்ணகரில் கடிதோடி சீதை தன்மை உரைப்பனென சூர்ப்பனகை வரவிருந்தான் இருந்த பரிசு உரைக்கும் மன்னோ. கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 560வது செய்யுள். சூர்ப்பனகை இறைக்கும் நடுங்கடல் அரக்கர் இறந்ததனை மறந்தனள். சூர்ப்பனகை ஆரவாரம் செய்கின்ற பெரிய கடல் போல் காணப்பட்ட கரன் முதலான அரக்கர் படை இறந்தொழிந்து விட்டார்கள் என்பதையும் மறந்தவளாகி, போர் இராமன் துங்க வரை புயத்தின் இடை கிடந்த பேராசை, போரில் வல்லவனும் உயர்ந்த மலைகள் போன்ற தோள்களை உடையவனுமாகிய ராமன் மீது தான் கொண்ட பேராசை மனங்கவற்ற ஆற்றாளாகி, மனத்தை வருத்துகின்ற துன்பத்தை தாங்க மாட்டாதவளாக, திரைப்பறவை பேரகழி திண்ணகரில் அலைகளை உடைய பெருங்கடலையே அகலியாக கொண்டு அரண் படைத்த இலங்கைக்கு கடிதோடி சீதை தன்மை உரைப்பன் என சூர்ப்பனகை வர, விரைவாக ஓடிச் சென்று சேர்ந்து சீதையினுடைய பேரழகின் இயல்பை இராவணனுக்கு கூறுவேன் என கருதி வருகையில், இருந்தான் இருந்த பரிசு உரைக்கும் மன்னோ. அங்கே இராவணன் அரசு வீற்றிருந்த காட்சியை சொல்வோம் என்று புலவரின் கூற்றாக இந்த செய்யுள் அமைந்துள்ளது. மன்னோ என்பது அசைச்சொல். உடன் பிறந்தவனாகிய கரன் முதலிய வலிய பெரிய அரக்கர் படை ஒன்றாக இறந்துபடவும், அதனாலான சோகம் சிறிதுமின்றி இராமனிடத்தில் கொண்ட காதல் வேட்கை நோயினால் ஏற்பட்ட துன்பத்தை பொறுக்க மாட்டாது அவனை சேர்வதற்கு ஒரு வழியாக சீதை ராமனுடன் இருக்கும் வரை அவன் ஒருபோதும் தன்னை விரும்ப மாட்டான். ஆதலால் எப்படியாவது சீதையை அவனிடமிருந்து அகற்றிவிட வேண்டும் என்னும் எண்ணம் கொண்டிருந்த சூர்ப்பனகை இலங்கையை நோக்கி ஓடி வருகையில் ராவணன் அரசு வீற்றிருந்த காட்சியை கூறுவோம் என்னும் கவி கூற்றானை செய்யுளோடு கம்பரு படலத்தை தொடங்குகின்றார். இயற்கையும் செயற்கையுமான நீர் அரண், நில அரண், மலை அரண், காட்டரண் என்னும் 4 வகை அரண்களுள் பகைவரால் கடக்க முடியாத அரிய நீர் அரணாகிய பெருங்கடல் இலங்கைக்கு இயற்கையாகவே வாய்த்துள்ளதை கம்பர் திரைப்பறவை பேரகழி திண்ணகர் என்னும் அடைமொழியில் கூறியுள்ள சிறப்பை காண்கிறோம். திண்ணகர் என்பதில் மலையரண், மதிலரண், படையரண் ஆகியனவும் அங்கே அமைந்து பெரு வலிமை கொண்ட நாடாக இலங்கை இருப்பதையும் கூறியுள்ளார். இச்செய்யுளின் தொடக்கத்துடன் தொடர்ந்து 22 செய்யுள்களில் ராவணன் அரசு வீற்றிருந்த அரண்மனை காட்சிகளை கம்பர் வர்ணித்துள்ள சிறப்பை காணலாம். இவ்வாறு தொடர் செய்யுள்களாக வருவதை குலகச் செய்யுள்கள் என்பர்.
இந்த 22 செய்யுள்களுமே முத்து முத்தானவை. அவற்றுள் எதை எடுப்பது எதை விடுப்பது என்ற மயக்கத்துடன் சில செய்யுள்களை மட்டும் இங்கே தருகிறேன். தேவதச்சனால் அளவிடற்கரியதாகிய படைத்த கடவுளாகிய பிரமனாலேயே கட்ட முடியாதவாறு இராவணனின் விருப்புக்கேற்ப கட்டப்பட்ட அழகிய மணிமண்டபத்தில் ராமன் வீற்றிருந்தான். வண்டலங்கு நுதல் திசைய வயக்களிற்றின் மறுபொடிய அடர்ந்த பொற்றோல் விண்தலங்கள் உறவீங்கி ஓங்குதய மால்வரையின் விளங்க மீதில் குண்டலங்கள் குலவரையை வலம் வருவான் இரவி கொழுங் கதிர்சூழ் கற்றை மண்டலங்கள் 12 நாலைந்தாய் பொலிந்தவென வயங்க மன்னோ. கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 562 செய்யுள். வண்டலங்கு நுதல் வண்டுகள் மைக்கின்ற நெற்றியை கொண்டனவும் திசைய வயக்களிற்றின் 8 திசைகளிலும் நிற்பனவுமாகிய யானைகளின் மறுபொடிய அடர்ந்த பொற்றோல் தந்தங்கள் முறியும்படி வலிமையோடு தாக்கி அடக்கிய அழகிய தோள்கள் விண்தலங்கள் உறவீங்கி விண்ணிலுள்ள இடங்களை தொடுவதாக ஓங்குதய மால்வரையின் விளங்க உயர்ந்த பெரிய மலை போல் ஒளி வீசவும் மீதில் குண்டலங்கள் அத்தோள்கள் மேல் தொங்குகின்ற குண்டலங்கள் இருப்பதும் கொழுங் கதிர்சூழ் கற்றை செழுமையான ஒளிக்கதிர்களின் கூட்டத்தால் சூழப்பெற்ற குலவரையை வலம் வருவான் மேருமலையை வலம் வருகின்ற இரவி மண்டலங்கள் 12 சூரிய மண்டலங்கள் 12 நாலந்தாய் பொலிந்தவன வயங்க மன்னோ 20 விளங்கியன போல காட்சி அளித்தன என்பது பொருள். இராவணனது ஒவ்வொரு தோளுக்கும் கதிரவன் உதிக்கின்ற ஒளி வீசும் மலையையும் அவனது தோற்றத்துக்கு மகாமேரு மலையையும் உவமையாக்கி உவமை அணிநயத்தை கொடுத்த கம்பர் அவனது காதில் தொங்கிய குண்டலங்கள் 12 சூரிய மண்டலங்களும் 20 வடிவம் கொண்டு அந்த மேருமலையை சூழ்ந்து நின்றன என்னும் தற்குறிப்பேற்ற அணிநயத்தையும் வைத்து இராவணனது தோற்றத்தை வர்ணித்துள்ள சிறப்பை இச்செய்யுளில் காண்கிறோம். புலியின் அதழ் உடையானும் பொன்னாடை புனைந்தானும் பூவினானும் நலியும் வளத்தார் அல்லர் தேவரின் இங்கு யாவரினி நாட்டல் ஆவார் மெலியுமிடை தடிக்கு முலை வே இளந்தோள் சேயரிக்கண் வென்றி மாதர் வலிய நெடும் புலவியனும் வணங்காத மகுடநிறை வயங்க மன்னோ. கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 563 செய்யுள். புலியின் அதழ் உடையானும் புலியின் தோலை ஆடையாக உடுக்கும் சிவபிரானும் பொன்னாடை புனைந்தானும் பொன்னாலான ஆடையை உடுத்திருக்கும் திருமாலும் பூவினானும் தாமரை மலரில் தோன்றிய பிரம்மனும் நலியும் வளத்தார் அல்லர் இராவணனை வருத்தத்தக்க வலிமை உடையவர்களாக இல்லாத போது தேவரின் இங்கு யாவரினி நாட்டல் ஆவார் அவனை வருத்தக்கூடியவர் தேவரில் இனி இங்கே யார் இருக்கின்றார்கள். மெலியும் இடை தடிக்கு முலை மெல்லியதாய் ஒடிவது போன்ற இடையையும் பூரிப்புடைய பெரிய மார்பகங்களையும் கொண்ட வே இளந்தோள் சேயரிக்கண் வென்றி மாதர் மூங்கில் போன்ற இளமையான தோள்களையும் சிவந்த வரிகளையும் உடைய கண்களையும் கொண்ட வெல்லும் தன்மையுடைய மகளிரது வலிய நடும் புலவியிலும் தனித்தற்கு அறிய நீண்ட ஊடலிலும் வணங்காத மகுடநிறை வயங்க மன்னோ வணங்காத மணிமுடிகளின் வரிசை விளங்க வீற்றிருந்தான் என்பது பொருள். சிவன் திருமால் பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளுமே இராவணனை வெல்லும் ஆற்றல் இல்லாதவராக வரத்தினால் வல்லமை பெற்றவனாக இருக்கையில் வேறெவருக்கும் அவனை வெல்லும் ஆற்றல் இல்லை என்பதை கூறிய கம்பர் மகளிர் நெடுநேரம் மூடியிருக்கின்ற போது அதனை தனித்தற்கு கூட இராவணன் தலைவணங்கான் என்று அவன் வணங்காமுடியன் என்பதை விளக்குவதற்கு நயமான புதுமையான பொருண்மையை எடுத்தாண்டிருக்கின்றார். அக வாழ்க்கையில் தலைவனும் தலைவியும் ஊடல் கொள்வதும் ஊடலை தணிப்பதற்கு தலைவன் இனிய சொற்களை கூறி தலைவியின் காலில் விழுவதும் இயல்பாக இருந்தாலும் இராவணன் அவ்வாறு ஊடலை தணிப்பதற்கு கூட மகளிரையே வணங்காதவன் என்கிறார் கம்பர். இராவணனது ஒளி வீசும் தோற்றத்தையும் அதற்கு மேலும் ஒளியேற்றும் வகையில் அவன் அணிந்திருந்த ஆடை அணிகலன்களையும் கம்பர் இன்னும் பலவாறு வர்ணிக்கின்றார். அரசவையில் வீற்றிருக்கும் இராவணனை பார்ப்பதற்காக வருகின்றவர்களை பற்றி கம்பர் கூறுகிறார். அரக்கர் தலைவர்கள் வந்து தங்கள் மணிமுடிகளை கலற்றாமலே அவனது காலில் பணிந்து வணங்கவும் அம்மணிமுடிகளில் உள்ள இரத்தினங்கள் அவனது காலில் உள்ள அணிகலன்களை தேய்ப்பதால் மேலும் ஒளி வீசுகின்றன.
ராவணனின் ஆட்சியில் உள்ள மூவுலகங்களிலும் உள்ள அரசர்கள் காணிக்கையுடன் வந்து வணங்குகின்றார்கள். அத்துடன் தேவர்களும் அசுரர்களும் வந்து மலர் சொரிந்து வணங்குகின்றார்கள். அதனால் அவனது அரண்மனையிலே காணிக்கை பொருள்களும் மலர்களும் மலைபோல் குவிந்து காணப்படுகின்றன. அங்கே வந்துள்ள தேவர்களுக்கு இணையான வித்யாதர்கள், கிண்ணறர்கள், சித்தர் தலைவர்கள் எல்லோரும் ராவணனின் பார்வை தங்கள் மீது படும்போது தாங்கள் அவனை வணங்காமல் நிற்கக்கூடாதே என்று அஞ்சி நடுங்கியபடியே தாங்கள் அணிந்துள்ள மகுடங்களுக்கு மேலாக கைகளை குவித்தபடியே நிற்கின்றார்கள். திசையுறு கரிகளை செற்று தேவனும் வசையுற கைலையை மறித்து வானெலாம் அசைவுற புரந்தரன் அடர்த்த தோள்களின் இசையினை தும்புரு இசையின் ஏத்தவே. கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 571 செய்யுள். திசையுறு கரிகளை செற்று 8 திசைகளையும் காவல் செய்யும் யானைகளுடன் போரிட்டு வென்று தேவனும் வசையுற கைலையை மறித்து சிவபிரானும் பழி அடையும்படி கைலாய மலையை பெயர்த்தெடுத்து வானெல்லாம் அசைவுற விண்ணுலகத் தேவரெல்லாம் நடுங்கும்படி புரந்தரன் அடர்ந்த தோள்களின் இசையினை இந்திரனை நெருக்கி போர் செய்த 20 தோள்களின் புகழையும் தும்புரு இசையின் ஏத்தவே. தும்புரு என்பவன் தனது வீணையின் நரம்புகளில் இசைத்து பாடவும் ராவணன் வீற்றிருந்தான் என்பது பொருள். இராவணன் திசை யானைகளை அடக்கி வெற்றி பெற்றதையும் வெள்ளிமலையை வெட்படுத்த வெற்றியையும் இந்திரனை வென்ற கொற்றத்தையும் இசை பாடுவதில் வல்ல தேவ முனிவனான தும்புரு வீணையில் இசைமீட்டி ராவணனை ஏத்தி பாடுகின்றான். இச்செய்யுளில் இசை என்னும் சொல் புகழையும் ஓசையையும் குறித்து வெவ்வேறு பொருள்களில் இருமுறை வந்ததால் சொற்பொருட் பின்வரு நிலையணியும் நயம் அமைந்துள்ள சிறப்பை காணலாம். தும்புருவோடு இன்னொரு பக்கம் சாம வேதத்தை நாரதர் தனது வீணையில் இசைத்து கொண்டிருக்கின்றார். நீர்க்கடவுளாகிய வருணன் தேவலோக மலர்களில் இருந்து வந்த தேனையும் நாகலோக மலர்களில் இருந்து வந்த தேனையும் அங்குள்ள பெண்களின் துகில்கள் நீரில் கரைந்து நனைந்து விடா வண்ணம் சிறிய திவலைகளாக தெளித்து கொண்டிருக்கின்றான். வாயுதேவன் அவ்விடத்தை துடைத்து தூய்மை செய்து கொண்டிருக்கின்றான். தேவ குருக்களான பிரகஸ்பதி, சுக்கிரன் ஆகியோரும் யமனும் அக்னி தேவனும் பலரும் அங்கே பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அத்துடன் கற்பகதருவும் காமதேனுவும் வந்து முறைமுறையாக அன்பளிப்புகளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றன என்றவாறு கம்பரின் வர்ணனை நிகழ்கிறது. குண்டலம் முதலிய குலங்கொள் பேரணி மண்டிய பேரொளி மயங்க வீசலால் உண்டுகொள் இரவு இனி உலகம் ஏழினும் எண்திசை மருங்கினும் இருள் என்று என்னவே. கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 579 செய்யுள். குண்டலம் முதலிய குலங்கொள் பேரணி. குண்டலம் முதலான சிறப்பை கொண்ட பெரிய அணிகலன்கள் மண்டிய பேரொளி மயங்க வீசலால் அடர்ந்த பேரொளியை எங்கும் வீசிக்கொண்டிருப்பதால் உண்டுகொள் இரவு இனி உலகம் ஏழினும் 7 உலகங்களிலும் இனி இரவு ஒன்று இருக்கப் போகிறதா. எண் திசை மருங்கினும் இருள் என்றென்னவே. 8 திசைகளிலும் இருள் என்று ஒன்றையே காண முடியாதபடி இருக்கிறது என்பது பொருள். இராவணன் அணிந்திருக்கின்ற அணிகலன்களின் தொகுதி 7 உலகங்களிலும் எண் திசைகளிலும் ஒளி வீசி இரவை பகலாக்கி கொண்டிருக்கின்றது என வர்ணித்த கம்பர் இருளென்று என்னவே என அவனது ஆட்சியையும் இருளற்ற ஒளிமயமான ஆட்சியாக இருந்தது என்பதையும் இதனால் குறியீடாக காட்டுகிறார் எனலாம். இவ்வாறு இராவணனது அரசவையிலே காணப்படும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக கூறி வந்த கம்பர் இப்படலத்தின் 23வது செய்யுள்களிலே இராவணன் அங்கே கொலு வீற்றிருந்த தோற்றத்தை வர்ணிக்கின்றார். இருந்தனன் உலகங்கள் இரண்டும் ஒன்றும் தன் அருந்தவமுடைமையின் அளவில் ஆற்றலில் பொருந்திய இராவணன் பூர்வ கார்முக கருந்தடங்கண்ணியர் கண்ணின் வெள்ளத்தே. கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 582 செய்யுள். தன் அருந்தவமுடைமையின் அளவின் ஆற்றலில் பிறரால் செய்தற்கரிய தவத்தை செய்ததனால் தான் உடைமையாக்கி கொண்ட அளவில்லாத ஆற்றலால் உலகங்கள் இரண்டும் ஒன்றும் பொருந்திய இராவணன் 3 உலகங்களும் அவனிடம் அடங்கியிருக்க பெற்ற இராவணன் பூர்வ கார்முக கருந்தடங்கண்ணியர் கண்ணின் வெள்ளத்தே இருந்தனன். புருவங்களாகிய விற்களையுடைய கரிய நீண்ட கண்களை கொண்ட மகளிரின் பார்வையாகிய வெள்ளத்திடையே வீற்றிருந்தான் என இச்செய்யுள் பொருள்படுகிறது.
தனது அரிய தவத்தினால் பெற்ற வரம்பில்லாத பேராற்றல் மண்ணுலகு விண்ணுலகு பாதாள உலகு எனும் மூவுலகும் அடங்கி நிற்க பெற்ற அவன் ராவணன். அந்த பெருமிதத்தோடு அவனை சூழ்ந்திருந்த அழகிய கண்களை உடைய மகளிரினதும் அவர்களது வசப்பட்ட பார்வை வெள்ளத்தினதும் நடுவே வீற்றிருந்தான் என்கிறார் கம்பர். புருவங்களாகிய விற்கணைகள் என மகளிரின் புருவங்களை உருவகப்படுத்திய கம்பர் கருந்தடங் கண்ணியர் கண்ணின் வெள்ளத்தே என்று அவர்களது அழகிய நீண்ட கரிய கண்களிலிருந்து பார்வையாகிய அம்புகள் பாய்ந்து அவனை வெள்ளமாக சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்றும் கற்பனை நயம்பட வர்ணித்திருப்பது சிறப்பாகும். இவ்வாறு சொல்லில் அடங்காத சிறப்புகளுடன் ராவன் அரசவையில் வீற்றிருக்கையிலே ராவணனின் அரண்மனைக்கு சூர்ப்பனகை வருகிறாள். தங்கையும் அவ்வழி தலையில் தாங்கிய செங்கையல் சோரியின் தாரை சேந்திளி கொங்கையல் மூக்கிலல் குளையில் காதிலல் மங்குலின் ஒளிபடத் திறந்த வாயினல். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 583வது செய்யுள். அவ்வழி அப்போது அவ்விடத்துக்கு தங்கையும் ராவணனின் தங்கையாகிய சூர்ப்பனகையும் தலையில் தாங்கிய செங்கையல் தனது சிவந்த கைகளை தலைமையில் வைத்தபடி சோரியின் தாரை சேந்திளி கொங்கையல் மார்பில் இருந்து செங்குருதி தாரையாக பெருகவும் மூக்கிலல் குளையில் காதிலல் மூக்கு அறுபட்டவளாகவும் குளை என்னும் அணிகலன் இல்லாது காது அறுபட்டவளாகவும் மங்குலின் ஒளிபடத் திறந்த வாயினல் முகில் கூட்டத்தின் இடியொலி போல் முழங்கும் வாயை உடையவளாகவும் அங்கே வருகிறாள் என்பது பொருள். தண்டகாரண்யத்திலிருந்து புறப்பட்ட சூர்ப்பனகை சோகத்தின் குறியாக தலையில் கையை வைத்தபடி அறுக்கப்பட்ட மார்பில் இருந்தும் மூக்கு மற்றும் காதிலிருந்தும் குருதி பெருகவும் தலைவிரி கோலத்தோடு இடியோசை போன்ற பேரொலியோடு வாயை திறந்தபடி ராவணனின் அரண்மனையின் வடக்கு வாசலை வந்தடைவதை கம்பர் காட்சிப்படுத்துகிறார். அடுத்து நிகழப் போகின்றவற்றை மாரிசன் வதைப்படலத்தின் அடுத்த பகுதியில் கம்பனின் கவிநயத்தோடு சுவைத்து அறிய அடுத்த இதழ் வரை பொறுத்திருப்போம். கட்டுரை வளரும். நன்றி, வணக்கம்.